10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.5ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். 3 + k, 18 - k, 5k + 1 என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் k-இன் மதிப்புகளை காண்க. அதாவது இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை, அதில் கேயோட மதிப்பை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாப்பா, கண்டுபிடிப்போமா? தீர்வு கூட்டுத்தொடர் வரிசையை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். 3 + k, 18 - k, 5k + 1. சரியா? இப்போ t1 = 3 + k, t2 = 18 - k, t3 = 5k + 1. இப்போது கூட்டுத்தொடர் வரிசையாக இருந்தால் பொது வித்தியாசங்கள் சமமாக இருக்கும், அப்படி தானப்பா? இப்போ t2 - t1 = t3 - t2. அப்போ மதிப்புகளை பிரதியிட்டோம்னா கண்டுபிடிச்சிடலாம். t2க்கு என்னப்பா மதிப்பு? 18 - k, மைனஸ்னு இருக்கிறதுனால ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எழுதணும். t1க்கு என்னப்பா மதிப்பு? 3 + k. சரியா? t3க்கு என்ன மதிப்பு? 5k + 1 மைனஸ்னு வந்திருக்கிறதுனால ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடணும். t2க்கு என்ன மதிப்பு? 18 - k. சரியா? இப்போது 18 - k மைனஸை வச்சு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளை பெருக்கணும். சரியா? -3 மைனஸ் + மைனஸ் தான் வரும், -k. சரியா? 5k + 1. இந்த மைனஸால் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க உறுப்புகளை பெருக்கணும். -18 - +k. சரியா? இப்போ k எல்லாம் சுருக்கணும். -1k -1kன்னு இருக்கு. சரியா? அப்போ -2k. 18 - 3 அப்படின்னா 15. சரியா? +15. சரியாப்பா? இங்கே 5k இருக்குது, இங்கே 1k இருக்குது, 2 ப்ளஸில் இருக்குது. அப்போ 6k. 1 - 18 இருக்குது, 18 தான் பெருசாக இருக்குது. அதிலிருந்து 1 கழித்து 18ஓட குறியீட போடணும். சரியா? இப்போ 18லேருந்து 1 போச்சுன்னா 17 -17. இப்போ 6k - 17ன்னு கிடைக்கிது. இப்போது k எல்லாம் ஒரு பக்கமும் நம்பரெல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு வரணும். இப்போது -2k, இந்த சைடு இருக்க +6k ஆப்போசிட் சைடு வந்துச்சுன்னா -6kன்னு மாறும். சரியா? -2k -6k. இந்த சைடு இருக்கிற +15 ஆப்போசிட் சைடுக்கு வந்துச்சுன்னா -15ன்னு மாறும். சரியா? -17 -15. -2k -6kனா ரெண்டும் ஒரே குறியீடில் இருக்குது, அதனால் கூட்டிடலாம். -8k. -17 -15னா இதுவும் ரெண்டும் ஒரே குறியீடில் இருக்குது, அதனால் கூட்டிடலாம். -32. அப்போ -8k = -32. இப்போ k வேணும்னா பெருக்கல்ல இருக்க -8 வகுத்தலுக்கு வந்துடும். சரியா? k = -32/-8. ஃபஸ்ட்டு மைனஸும் கேன்சல் ஆயிரும். இப்போ 8ஆல் அடிக்கலாமா? 1 8 8, 4 8 32. k = 4. சரியாப்பா? 3 + k, 18 - k, 5k + 1 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் k-இன் மதிப்பு 4. கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.